நீயே சொல்லலனாலும் ஆதி அதெல்லாம் தெரிஞ்சுக்காம விட மாட்டாரு. எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆதி உன் கழுத்துல என்ன வந்து தாலியை கட்டுவாரா? அது எப்படிமா நீ நம்புற? பாத்தியா, இவ்ளோதான் பாரதி. ஆதிதான் ஏதோ பழசெல்லாம் மறந்துட்டாரு. உனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? போ போ போ, போய் ஆதி கிட்ட போய், நான் தான் உன் பொண்டாட்டி, உங்க அம்மா சாவுக்கு நான் தான் காரணம், அந்த கோவத்துலதான் நீ என்ன விட்டுட்டு போயிட்டானு அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. ஆதி அப்படியே சந்தோஷமா வாமா வாமா வா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி உனக்கு தாலியை கட்டுவாருன்னு நினைக்கிறியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ உண்மையை சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி, எங்க கல்யாணம் நடந்தே தீரும். எப்படி பார்த்தாலும் என் ரூட் கிளியரா தான் இருக்கு. இந்த சின்ன குலத்தனமா என்கிட்ட மோதிரத்தை விட்டுட்டு போய் வேற வேலை இருந்தா பாரு. வட்டா என் தலை வீடு கிராமத்துல வேற லெவல் வைப்ல இருக்கும். அண்ணே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தலை வீட்டுக்கு வந்தவங்க சாப்பிடாம வெளியே போகவே முடியாது. அப்படி கவனிச்சு அனுப்புவார் மனுஷன். அவர் வீட்டு சாப்பாட்டா அடிச்சுக்கவே முடியாது. என்ன, இங்க இருக்கிற ஆளுங்க தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. ஆனா வீடு ரொம்ப நல்லா இருக்குண்ணே. அத விடுங்கண்ணே, நீங்க வேற லெவல்ண்ணே. போதும் போதும், நீ அவ்வளவு பெருசா பேசுற அளவுக்குலாம் இந்த அண்ணன் பெரிய ஆள் கிடையாது. அத விடுங்கண்ணே, நீங்க பெருந்தன்மையான ஆளுன்னு தலை சொல்லிதான் அனுப்பியிருக்காரு. சரி, மேட்ருக்கு வாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? தலை ஏற்கனவே விஷயத்த சொல்லிட்டாரு. இருந்தாலும் என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும்னு தம்பிக்கு ஒரு கோடு போட்டு காட்டுங்க. அதுல தம்பி ரோடே போட்டுறேன். இப்போதைக்கு நீ என் கூட இருக்கிறது ஆக்சுவலி எனக்கு பெரிய ரிலீஃபா இருக்கு. எனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுறப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன். முக்கியமான விஷயம், உனக்கு தெரிஞ்ச எந்த விஷயத்தையும் இங்க இருக்கிற யாருக்கிட்டையும் நீ பேசவே கூடாது. புரியுதா? நல்லா புரிஞ்சிருச்சுண்ணே. இந்த அண்ணி 1 அண்ணி 2 கணக்கு தானே. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. கத்தாத, மெதுவா பேசு. உங்ககிட்ட வந்ததுமே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த சத்தமா கத்தி பேசுற விஷயத்த மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கப்பா. காஞ்சிபுரம் போனோம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. பாரதிய நீங்க என் கூட அனுப்பி வைக்கணும். என்ன தம்பி சொல்றீங்க? மறுபடியும் போக போறீங்களா? ஆமாம் பாட்டி, கண்டிப்பா போய் தான் ஆகணும். பாரதி கிட்ட சொன்னா அவங்க என் கூட வரமாட்டாங்க. அதனால பாரதியை எப்படியாவது சரி கட்டி நாளைக்கு காஞ்சிபுரம் போறதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் சொன்னா மட்டும் அவ கேட்கவா போறா? காஞ்சிபுரம்னு சொன்னாலே அவ வானத்துக்கும் பூமிக்கு குதிப்பா. பாரதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா வரமாட்டா தம்பி. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, இந்த சின்ன விஷயத்த கூட உங்களால பண்ண முடியாதுன்னு சொன்னா எப்படி பாட்டி? உங்களால முடியும் பாட்டி. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்னமோ நீங்க சொல்றீங்க தம்பி. சரி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அது பாட்டி. ஆல் தி பெஸ்ட் பாட்டி. ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஆதி, நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். என்ன விஷயம் மித்ரா? நாளைக்கு சண்டே. வீடு ஆபீஸ்னு ரொம்ப போர் அடிக்குது. நாளைக்கு நம்ம எங்கேயாச்சும் வெளியில போலாமா? அப்படியே லாங் டிரைவ் போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு மெதுவா ஈவினிங் வரலாம். ஆதி, நான் நாளைக்கு தானே. நாளைக்கு என்னால வர முடியாது மித்ரா. என்ன பாட்டி இப்படி பின்னாடி வந்து நிக்கிறீங்க? நான் பயந்தே போயிட்டேன். அம்மா, தமிழ் ஆதித்யா எங்க? நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கேன், எந்த சத்தமும் இல்ல. அவங்க கீழே விளையாடிட்டு இருக்காங்க. அது சரி, நீ எங்க கிளம்பிட்டு இருக்க? இன்னைக்கு சண்டே இல்ல பாட்டி, அதான் குழந்தைங்களை கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போலான்னு அவங்கள ரெடி பண்றதுக்காக கூப்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியா? பாட்டி, உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ஆமா, ஆனா அத கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேன். ஆனா நீ கோயிலுக்கு போக முடியாது, பரவாயில்லையா? சுத்தி வளைக்காம விஷயத்த மட்டும் சொல்லுங்க. அது லட்சுமி ஆண்டாள பாக்குறதுக்கு சிங்கப்பூர் போயிருக்காள்ல. ஆமா.
ஆண்டாளே லட்சுமி கிட்ட பட்டு புடவை கேட்டிருக்கா. இவளும் போற அவசரத்துல சுத்தமா மறந்துட்டு போயிட்டா. அதான் எனக்கு போன் பண்ணி ஒரு 10 பட்டு புடவை வாங்கி அனுப்ப முடியுமான்னு கேட்டா. நான் லட்சுமி கிளம்புறப்பவே ஆண்டாளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போன்னு சொல்லிதான் இருந்தேன். லட்சுமி ஆண்டாளை பார்க்க போற சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டா. அங்க போய் உக்காந்துக்கிட்டு இங்க இதை வாங்கி அனுப்பு அதை வாங்கி அனுப்புன்னு சொல்லிட்டு இருக்கா. 10 பட்டு புடவை வேணுமா, அதுவும் காஞ்சிபுரத்துல போய் வாங்கி அனுப்பணுமா. ஆண்டாள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அதை கொடுக்கணுமா. என்னது காஞ்சிபுரமா? பட்டு புடவை சென்னையிலயும் நல்லா இருக்குமே. நான் வேணா இங்கேயே வாங்கி கொடுக்கறேன். இதுக்குதான் நான் உங்ககிட்ட கேட்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவ என்னடானா காஞ்சிபுரத்துல நெஞ்ச புடவை தான் வேணும்ன்றா. நீ என்னடானா இங்கே வாங்கிக்கலாங்கிற. அது இல்ல பாட்டி. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத பாரதி. ஆண்டாளு நீ அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கா. பாரதி கிட்ட எனக்குன்னு சொல்லுங்க, அவ சிட்டா பறந்து போய் பட்டுன்னு வாங்கிட்டு வந்துருவான்னு சொல்லியிருக்கா. நீ என்னடானா இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே நிக்கிற? நீ பேசாம நிக்கிறத பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் பண்ற மாதிரி தெரியலையே. அப்படியா சொன்னாவ? ம், இருங்க இருங்க. நானே அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். ஐயோ இவையே இப்படி இருக்கா? நான் சொன்னது உடனே ஆண்டாளுக்கு போன் பண்றாளே, இப்ப என்ன பண்றது? ஆ, ஐயோ. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாத்துக்க.